அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. இந்த ஷார்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாலிட்டியில் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக், அதாவது 2025 இதுலேருந்து ஒரு 100% இருந்தது ஒரு கொஸ்டின் வரும் அப்படின்றத மூலிமா இன்றைக்கி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுதான் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியல் அமைப்பின் மூல ஆதாரங்கள், சோர்சஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பில் எங்கேருந்து எந்தெந்த நாட்டிலேருந்து எந்தெந்த பகுதி எடுத்தாங்கன்னு அப்படின்றத ஒரு குயிக் ரீகேப் பார்த்துருவோமா? வாங்க. ஃபஸ்ட்டு பாருங்களேன், பிரிட்டன்லேருந்து என்னென்ன எடுத்தாங்க அப்படின்னா, நாடாளுமன்ற அரசு முறை தான் எங்கேருந்து எடுத்துருப்பாங்க, பிரிட்டன். அப்புறம் ஒற்றை குடியுரிமை, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்வாங்க, சரிங்களா? அடுத்தது சட்டத்தின் ஆட்சி, அடுத்தது நாடாளுமன்ற செயல்முறைகள் மற்றும் இடைக்கால தடையாணைகள், இது எல்லாமே எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா பிரிட்டன்லேருந்து எடுத்திருப்பாங்க. அடுத்தது அமெரிக்க அரசியலமைப்புலேருந்து எங்கே என்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னா, முக்கியமாக அமெரிக்க அரசியலமைப்பு அப்படின்னு சொன்னாலே நமக்கு அடிப்படை உரிமைகள்ன்றது டக்கு ஞாபகம் வந்துடும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா நீதி சீராய்வு, நெக்ஸ்ட்டு குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், இம்பீச்மெண்ட் ப்ராசஸ், அவர் எப்படி அந்த பதவியிலேருந்து நீக்கிறோம் அப்படின்றத அங்கேருந்து எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்ற நீதிபதிகள், இவங்களுடைய டீட்டெயில்ஸ் இது எல்லாமே எங்கேருந்து எடுத்துருப்போம் அங்கேருந்து தான். அடுத்தது குடியரசு துணைத் தலைவர் போன்றோரை பதவி நீக்கம் செய்யும் முறை, இது எல்லாமே எங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்பு தான். அடுத்தது அயர்லாந்துன்னு அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா அயர்லாந்து. நெக்ஸ்ட்டு கனடா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, அதாவது நல்ல பவர்ஃபுல்லான ஒரு சென்ட்ரல் இருக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கணும், அது கூட ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து ஒர்க் பண்ணணும், அதுதான் வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி அப்படின்றது. அடுத்தது மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல், மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம், அடுத்தது உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு, இது எல்லாமே எங்கன்னா கனடாலேருந்து. அடுத்தது ஆஸ்திரேலியா, வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளுடைய கூட்டம், நாடாளுமன்றத்தோட ஈரவை கூட்டம்னா நமக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும், ஆர்டிகல் 108ன்றது. அப்போ அதெல்லாம் எங்கேருந்து எடுத்துருப்பாங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. அடுத்தது ஜெர்மனி வெய்மர் அரசமைப்பு அப்படின்வாங்க. இந்த ஜெர்மனி இதுலேருந்து என்ன எடுத்திருப்பாங்கன்னா, நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிச்சிருவாங்க, ஓகேவா? அப்போ அடிப்படை உரிமைகள் இந்த நெருக்கடி காலநிலையில் ஸ்டாப் ஆகிடும் அப்படின்றது நம்ம எங்கே ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த ஜெர்மனிலேருந்து எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் சோவியத் யூனியன் அப்படின்னும் போது அடிப்படை கடமைகள், முகப்புறையில், சமூகம், பொருளாதாரம், அரசியல், இந்த 3 வார்த்தையை எங்கே எடுத்திருப்பாங்கன்னா சோவியத் யூனியன் தான். நீதியின் மாண்புகள், நெக்ஸ்ட் அடிப்படை கடமைகள், இந்த அடிப்படை கடமைகள் 42வது திருத்தத்தில் தான் சேர்த்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பிரான்ஸு, குடியரசு முகப்புறையில் பார்த்தீங்கன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இது எல்லாமே இந்த பிரான்ஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க, முகப்புறையில் ஆட் பண்ணியிருக்கிற டேட்டாஸ் இதெல்லாம். அடுத்தது தென்னாப்பிரிக்கா அப்படின்னு பார்க்கும்போது அரசு அமைப்பு திருத்த முறை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு, இது எல்லாமே எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா தென்னாப்பிரிக்காலேருந்து எடுத்திருப்பாங்க. மீண்டும் அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.